Day 3 at my home stall. எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? டே 1 வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. டே 2 வந்து ஃபுல்லாமே சோல்ட் அவுட். டே 3 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா போச்சு. ஒரு 2 ப்ரௌனி 2 கப் கேக் மட்டும் தான் மிஞ்சிருச்சு. மீதி எல்லாமே சேல் ஆகிடுச்சு. நான் வந்து என்னோடய ஸ்டாலில் குட்டி குட்டியான ஐட்டம் தான் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டியூஷன் போகிற கிட்ஸ்க்காண்டி அவங்களால வாங்க முடிகிற அளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வச்சுருக்கேன். என்னென்ன ரேட்டுன்னு நான் சொல்கிறேன். கப் கேக் வந்து 10 ருபீஸ், ராகி ப்ரௌனி வந்து 25 ருபீஸ். அப்புறம் அன்னைக்கு வந்து நான் அந்த கேக் பால்ஸ் வச்சுருந்தேன், அதுவுமே வந்து 10 ருபீஸ். அப்புறம் பிளெயின் கேக் வந்து 5 ருபீஸ். இதுதான் என்னோடய ப்ரைஸ் ரேஞ்சே. ஸோ வந்து நமக்கு ரெகுலராக ஒரே கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. இப்போ டே 1ல் நம்மளோட ஸ்டாலை பார்க்குறாங்கன்னா அவங்க டே 3ல் வந்து சரி சும்மா வாங்கி பார்க்கலாம், ஏதோ விற்கிறாங்களேன்னு வாங்கி பார்த்துட்ருக்காங்க. நமக்கு இந்த விளம்பரம் தான் வேணும். பெருசாக ப்ராஃபிட் எதுவும் வரல, நமக்கு